காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிடுச்சு. நான் பண்ண பெரிய பெரிய மிஸ்டேக் அது. தயவு செஞ்சு யாருமே பண்ணிடாதீங்க. உங்க சேனல் உங்களோட ஆங்கிள் படியே போகட்டும். இடையில வந்து ஏதோ ஒரு விஷயம் வியூஸ் நிறையா போகுதுன்னு சொல்லிட்டு உங்களோட கையில இல்லாம வேற ஒரு விஷயத்த வந்து அப்லோட் பண்ணிடாதீங்க. என் சேனல் வந்து அகல பாதாளத்துக்கு போயிடுச்சு. நான் மந்திரம் ஓதுற மாதிரி 30 பேர் போயிட்டாங்க, 30 பேர் போயிட்டாங்க, 40 பேர் போயிட்டாங்க, 40 பேர் போயிட்டாங்க, வியூ வரல. அவ்வளவுதான் போல. நம்ம சேனல் முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம சேனல் வந்து வளர போறது கிடையாது. நம்ம சேனல் அவ்வளவுதான். இனிமே நம்ம வந்துட்டு யூடியூப்பை விட்டுட்டே போயிடலாம் அப்படிங்கிற அளவு. ஓகே, இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, இன்னைக்கு வந்துட்டு எப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷலான டே, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே. ஏன் அப்படின்னா த்ரெட்ஸ் ஆஃப் நிலா ஸ்டார்ட் ஆகி நாங்க செஞ்சுரி அடிச்சிட்டோம். எஸ், 100 டேஸ் வந்து வந்துட்டோம். நாங்கள் எதிர்பார்க்கல. யூடியூப் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு நிறையா டவுட்ஸ் வந்து இருந்துச்சு. ஏன்னா நான் இவர்கிட்ட சொல்லும் போதுமே வந்து யூடியூப் நமக்கெல்லாம் செட் ஆகுமா, ஃபஸ்ட்டு ஃபேஸ் காமிச்சு போடலாமா, நெகட்டிவிட்டி வருமா, நெகட்டிவாக கமெண்ட்ஸ் வருமா. ஸ்டார்டிங்கில் வந்து இவர் ஒரு தடவை வந்து சொன்னார், வாங்க வீடியோக்கு வாங்க அப்படின்னு நான் சொல்லும்போது என்ன சொன்னீங்க சொல்லுங்கள். நான் என்ன சொன்னேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு. யாராவது உன்னை கழுவி ஊற்றுவாங்க, நான் வந்தேன்னா என்னையும் சேர்த்து கழுவி ஊற்றுவாங்க. முதல்ல நீ போடு, உன்னை எத்தனை பேர் கழுவி ஊற்றுறாங்கங்கிறத நான் பார்த்துட்டு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு வந்து அப்போது ஒருவேளை ஊற்றுவாங்க போல் அப்படின்னு தோணுச்சு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா வரும் போல். நம்ம வந்து என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு வீடியோ போட்ட உடனே அதுவும் வைரல் ஆகிற மாதிரியும் அதை பார்த்துட்டு நிறைய பேர் நம்மளை வந்து திட்டுவாங்க அப்படிலாம் நினச்சி ஒரு டைம் வந்து இருந்துச்சு. பட் நல்லபடியாக போச்சு. எனக்கு இந்த 100 டேஸுமே வந்து ரொம்ப ரொம்ப மனநிறைவாக போச்சு. இடையிலனா கொஞ்சம் வந்துட்டு ஒரு 100 டேஸில் வந்து நம்மளுக்கு வந்து 90 டேஸ் வந்து நல்லாவே தான் போச்சு. ஒரு 10 டேஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்துச்சு. எதனால் அப்படின்னு நம்ம ஆள் சொல்லுவார். அதாவது என்னன்னா, 15 டேஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வியூஸ் வரல, லைக்ஸ் வரல, ஒன்றுமே வந்து யாரும் பார்க்கல. அப்போ வந்து கேட்டாங்க, அங்க வீடியோ போட்டிருக்காங்க, வெறும் 10 பேர் தாங்க பார்த்துருக்காங்க, 15 பேர் தாங்க பார்த்துருக்காங்க அப்படின்னா, சரிப்பா டைம் எடுக்கும், இப்போ தான் நீ போட ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி தேத்தி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஆமா. ஏன்னா அந்த டைம் வந்து நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அதனால வெளியில நிறைய பேருக்கு தெரியல. ஆனா உண்மையாவே வந்துட்டு உள்ள வந்து நிறைய நெகட்டிவா வந்து ஃபீல் ஆச்சு. நம்மளுக்கு இது வேணுமா, கண்டினியூ ஆகுமா, நம்ம இதை பண்ண முடியுமா அப்படின்னு நிறையா இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் இங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து தேங்க்யூ வந்து சொல்லணும். கண்டிப்பாக மெயின்டைன். ஏன் அப்படின்னா இந்த 100 டேஸ் வந்து நம்ம வந்திருக்கோம். இந்த 100 டேஸில் நிறைய சக்ஸஸையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? அதாவது ஒரு நிறைய நாள் யூடியூப் ஆரம்பித்து அவங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு ஈஸியாகவே சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், வாட்சிங் ஹவர்ஸாக இருக்கட்டும், ஈவன் மானிட்டைசேஷனாக இருக்கட்டும், எதுலேயுமே வந்து ப்ராப்ளமே வந்து கிரியேட் ஆகலை. எல்லாமே வந்து டக்குன்னு வந்துச்சு. ஈவன் ப்ரொமோஷன்ஸ் கூட. ஏன்னா இப்போ ப்ரொமோஷன்லாம் வந்து வரத்துக்கு அப்படின்னா நான் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அந்த 3 மந்த்ஸ்க்குள்ளவே வந்து எனக்கு வந்து ஒரு 2-3 ப்ரொமோஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நான் வந்து என்ன பண்ணிக்கல அப்படின்னா, எதையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, ஒத்துக்கல. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூடியூப்பை க்ரோத் பண்ணுறதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு வந்து இப்போவுமே ஒரு சில ட்ராபேக்ஸ் வந்து இருக்குது. அதை எல்லாத்தையுமே நான் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் நான் ப்ரொமோஷன் சைட்குள்ளே வந்து போகலை. இங்கே வந்து தேங்க்யூ நோட் ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்ட் சபானா அண்ட் என் தங்கச்சிக்கு வந்து கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் லைவ் போட ஆரம்பித்தப்போ லைவில் யாருமே வந்து இல்லை. இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, லைவில் என் கூடவே வந்து டெய்லி இருந்தாங்க. அதாவது நான் லைவை போட்டுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, லிங்கை வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிடுவேன். இவங்க 2 பேரும் அந்த லிங்கை பார்த்துட்டு அன்றைக்கி 1 ஹவர் நான் லைவ் போட்டாலும் சரி, 1.5 ஹவர் லைவ் போட்டாலும் சரி, அந்த 2 பேர் மட்டும்தான் வந்துட்டு லைவில் ஃபுல்லாகவே இருப்பாங்க. அவங்க சமைக்கிறதா இருக்கட்டும், அவங்க வேலை பார்க்குறதா இருக்கட்டும், என் லைவில் இருந்துக்கிட்டே தான் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் வெளியிலேருந்து பர்சன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக செட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த பர்சன் 2 பேருமே என் லைவை விட்டு வெளியேறினாங்க. ஸோ அதனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு பார்த்தா இவங்க 2 பேருக்கு நான் வந்து கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சாருமே வந்து காலேஜ் போயிடுவாப்புல. சார் இது வரைக்கும் என் லைவ் வந்து லைவ்ல நான் இருந்ததே இல்லை. இருந்ததே கிடையாது. லைவ் போடுறப்ப நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பேன். இதில் வேற ஃபோன் பண்ணுவேன், ஏங்க லைவ் போட்டுருக்கேன், ஃபோனையாச்சும் ஆன் பண்ணி வச்சுட்டு போங்க அப்படின்பா. நாங்கள் ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை காலேஜ்லேருந்து பற்றி விட்டுருவாங்க. நான் ஃபோனெல்லாம் எப்படியும் ஃபோனை வந்து நான் கிளாஸ் ரூமுக்கு மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஸோ மேக்ஸிமம் அங்கே தான் இருக்கும். இல்லை ஒரே கிளாஸ்க்கு எடுத்துகிட்டு போனாலும் ஃபோன் ஃபுல்லாக சைலண்டில் இருக்கும். நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். நான்
அது அது எனக்கு அது ஒரு எனக்கு ஒரு சங்கடமா தான் இருக்கும். என்னடா இப்படி கேட்கறாங்க பண்ண முடியலன்னு. ஆனா வேற வழி இல்லையே, நம்ம ப்ரொஃபஷன் அப்படியே. நான் அதனால சொல்லுவோம். வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து இவர்ட்ட சொல்லிட்டே இருப்பேன். ஆன் பண்ணி வச்சுட்டாவது நீங்க பாட்டுல கிளாஸ் எடுங்க. ஏன்னா நம்மளுக்கு அப்போ வாட்சிங் ஹவர்ஸ் தானே முக்கியம். ஏன்னா மானிட்டைசேஷன் ஆகணும் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வேணும். ஸோ அதனால ஒவ்வொரு வாட்சிங் ஹவர்ஸுமே நம்மளுக்கு வந்து பெனிஃபிட். ஏன்னா அந்த டைம்லலாம் வாட்சிங் ஹவர்ஸ் எப்படி இருக்குன்னா, நான் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கத்தி கத்தி போட்டாலுமே 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் கூடும். அப்போ எனக்கு வந்து ஐயோ இப்படியே போயிட்டு இருந்தா எப்படிடா இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்டிங் ரொம்பவே பயமா இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தோம்னா, ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லைவ் போடும்போது பெரிய பேட் கமெண்ட்ஸும் வரல, பெரிய பீப்புள்ஸுமே வரல. ஏன்னா பீப்புள்ஸ் வந்தால் தானே பேட் கமெண்ட்ஸ் வரும். ஸோ எனக்கு ஒரு 15-20 டேஸ் வந்து சபானாவும் சரி, என் தங்கச்சி தேவியும் சரி, 2 பேருமே வந்து ஃபுல்லாக லைவ்ல வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இவரோட ஃப்ரெண்டு அனிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்க வந்தாங்க. அந்த அண்ணாவும் எனக்கும் வந்து வெளியிலே தெரியும், யூடியூப்குள்ளன்னு கிடையாது, யூடியூப்பை விட்டு வெளியிலே தெரியும். அனிட்டோ அண்ணா பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அனிட்டோ அண்ணா வந்து இவரோட ஃப்ரெண்டு. அதாவது அனிட்டோ வந்து எப்படின்னா ரொம்ப சப்போர்ட்டிவ் பர்சன். இந்த மாதிரி வந்து பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நான் கூட ஈவினிங் வந்து நான் கொஞ்சம் கமிட் ஆயிடுவேன். நான் அடுத்த கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அடுத்த நாளைக்கு அப்படிங்கிறப்ப நான் கூட அங்கே நின்று போய் உட்காந்துருவேன். ஆனால் அனிட்டோ வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாப்புல. என்கரேஜ் பண்ணது மட்டும் இல்லாம லைவ்லயுமே வந்து நான் 1 hour போட்டாலுமே 1 hour பேசிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு வந்து இடையில சும்மா வந்தோமா 5 நிமிஷம் ஹாய் பாய் சொல்லாம ஒரு ஃபுல்லா 1 hour 1.5 hours வந்து கூடவே வந்து இருப்பாங்க. ஏன்னா அவங்க ப்ரொஃபஷனுமே வந்து எப்படின்னா ரொம்ப ஹெக்டிக்கான ப்ரொஃபஷன் தான். ஏன்னா மார்க்கெட்டிங் லைன்ல இருக்காங்க, பெரிய போஸ்டிங்லயும் இருக்காங்க. இத்தனைக்கும் மீறி என் லைவ்ல வந்து உட்கார்ந்து 1.5 மணி நேரம் வந்து பேசுவாங்க. ஸோ அவங்களுக்குமே இந்த இடத்துல வந்து நாங்கள் தேங்க்யூ சொல்லணும். கண்டிப்பா இதனோட எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. இது தேங்க்யூ சொல்ற ஒரு வீடியோவா தான் இருக்கவே செய்யும். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த 100 டேஸும் வந்திருக்கோம் அப்படின்னா நாம மட்டும் வரல, நம்ம கூட நிறைய பேர் டிராவல் ஆயிருக்காங்க. இப்ப கரண்ட் ஸ்டேஜ்ல வந்து பார்க்கும்போது எனக்குன்னு வந்து என்னோட வீடியோ நிறைய பேர் பார்க்கலாம். ஆனா 40-50 பேர் நிலாக்காக அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க என் சேனல்ல வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 100 டேஸ்ல அதுதான் வந்து பெரிய சக்சஸா வந்து நான் பார்க்குறேன். அதுல இவங்கெல்லாம் ஒரு காரணம். ஓகேவா? அதனால வந்துட்டு இவங்க எல்லாத்தையுமே நம்ம மென்ஷன் பண்ணும்போது எனக்கு அவங்களுக்கு தேங்க்யூ சொல்றது இது மூலயமா தானே சொல்ல முடியும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சுப்பிரமணியன் சகோ. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து சகோ உள்ள வரும்போது அவங்க வந்து பெங்களூர்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது நமக்கு யார் மேலேயும் பெருசா ஒரு நம்பிக்கை இருக்காது. ஏன்னா இந்த சோஷியல் மீடியா பொறுத்தவரை நான் ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிட்டு வந்தது என்னன்னா, யாரையும் நம்பக்கூடாது. ஏன்னா முன்னாடி நம்மளுக்கு ஃபேஸ் வந்து முன்னாடி தெரியுது, அவங்களோட ஃபேஸ்லாம் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அவங்க எப்படிப்பட்டவங்க என்னங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஸோ அவங்கள நம்ம முழுசாலாம் நம்பக்கூடாது அப்படின்னு ஒரு இதில் தான் யார் வந்தாலுமே நான் வந்து கொஞ்சம் ஹாய் ஹலோ அப்படி சொல்லிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் அந்த பிரேக்கை வந்து உடைச்சது வந்து சுப்பிரமணியன் சகோ தான். டெய்லி நான் கரெக்டாக லைவ் போடும்போது 11 மணி லைவ் போடுவேன். கரெக்டாக 11 மணிக்கு வந்துடுவாங்க. நான் போகிற வரைக்கும் வெளியே போகவே மாட்டாங்க. இப்போ முன்னாடி இருந்த பர்சன்ஸும் அதுதான் பண்ணாங்க. ஆனால் என்னன்னா அவங்க எல்லாரையுமே எங்களுக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு, இவரோட ஃப்ரெண்டு, என்னோட தங்கச்சி அப்படி வந்து இருந்தவங்க. இவர் மட்டும்தான் வந்து வெளியில இருந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்றது ஃபேனுன்னு சொல்லலாமா இல்லை சப்ஸ்கிரைபர்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து ஒரு சகோதரர், அந்த சகோங்கிற வேர்டே வந்து அவர் சொல்லி கொடுத்தது தான். அந்த வேர்டு இப்போ வரைக்குமே எனக்கு கூப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பியூட்டி என்னன்னா, எனக்கு சுப்பிரமணியன் ப்ரோ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எனக்கு தெரியாது. சொல்லுவாங்க நல்லா பேசுறாங்க வைக்கிறாங்கன்னு. இவ எப்போ வந்து என்னை வந்து ப்ரொஃபஸர்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டாலோ, எப்போ வந்தாலும் சரி ப்ரொஃபஸர் வந்துட்டாரா, டாக்டர் சார் வந்துட்டாரா, டாக்டர் சார் வந்துட்டார், ஏன்பா என்ன சிட்டையை எழுதி கொடுத்துட்டு இருக்கேன் டாக்டர் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறேன் நான். ஆனா இன்னொரு விஷயம், இப்ப நாங்க பாட்டு பாடுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுறதா இருந்தாலும் சரி, ஆனா எனக்கு அவர் அழகா கேட்பாரு, டாக்டர் சார் ஒரு பாட்டு பாட சொல்லுங்களேன் அப்படிம்பாரு. இல்லை டாக்டர் சாரை மருந்து சீட் எழுதுவேன், டாக்டர் சாரை பாட்டு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை, எங்க நான் அந்த டாக்டர் இல்லைங்க நான் ப்ரொஃபஸருங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் இது சொல்லுவேன் நான். ஸோ அவர் வந்து என்னை விட என் வீட்டுக்காருக்கு தான் ஃபேனு. சொல்லப்போனால் இவரை பார்த்தது கூட கிடையாது. ஜஸ்ட் நான் சொல்ற விஷயம் அண்ட் இவரோட ஃபோட்டோ தான் பார்த்துருக்காரு, அவ்வளோதான். இவரை பார்த்தது அந்த ஏன்னா இவர் மேக்ஸிமம் லைவ்ல வந்து வரவே மாட்டாரு. பட் அப்படி இருக்கும்போதே வந்து என்ன அப்படின்னா, இவர் எப்போ சுப்பிரமணியன் சகோ பொறுத்தவரை என்னை விட இவருக்கு தான் வந்து ஃபேனு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ரீனா வந்து ஹைதராபாத்தில் இருக்காங்க. ரீனாவும் அதே மாதிரி தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்னோட லைவ்ல வந்து ட்ராவல் ஆனவங்க. இது இல்லாமல் நிறைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. நான் ஏன் இங்கே வந்து பப்ளிக்காக வந்து சொல்கிறேன் அப்படின்னா, யூடியூப் மெம்பர்ஸ்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா கிவ் அண்ட் டேக் மாதிரி இருக்கும். நானும் வருவேன், அவங்களும் போவாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் இவங்க யாருமே எதையுமே
எதிர்பார்க்கல. ஜஸ்ட் என்னோட ஸ்பீச்சுக்காக வந்து உட்கார்ந்தவங்க. ஸோ இவங்கள வந்து நம்ம சொல்றது வந்து ரொம்ப முக்கியம்ல. ஸோ இவங்க 4 பேரையும் ஏன் இதுல மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஒரு அளவுக்கு குரோத் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த 4 பேருமே அதான் 4 பேர் சாரி. இந்த 5 பேருமே என்னோட லைவ்ல கனெக்ட் ஆகி, என்னோட டிராவல் பண்ணி, என்ன கொஞ்சம் வந்து என்ன சொல்லணும்னா தூக்கி விட்டவங்கன்னு சொல்லலாம். இந்த தூக்கி விட்ட லிஸ்ட்ல கண்டிப்பாவே இந்த 5 பேர் வந்து வருவாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த 5 பேருமே லைவுக்கு வரல அப்படின்னா, ஒரு கட்டத்துல நானே லைவ் போட வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். இவர்கிட்டயே கூட நான் சொல்லியிருந்தேன், நான் இனிமேல் லைவ் வந்து போடலை அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஒரு 2 டேஸ் மட்டும் லைவ் போடாமலும் இருந்தேன். இல்லப்பா நமக்கு வேணாம் இந்த லைவ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமும் ஒரு கம்பேக் வந்து சரி ஓகே ஆரம்பிச்சிட்டோம், சரி திரும்ப பண்ணுவோம், வராங்க வரல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆரம்பித்தேன். அடுத்து வந்து பார்த்தோம், பெரிய ஸ்ட்ரகிள் என்னவா இருந்துச்சுன்னா பேட் கமெண்ட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீடியோ எத்தனை பேர் பார்ப்பாங்க, யாருமே பார்க்க மாட்றாங்க. இந்த ஸ்டேஜ் போய் நம்மளோட லைவை வந்து எப்படி இருக்குன்னா ஒரு 20 பேர் 30 பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து என்னாச்சு அப்படின்னா நிறைய பேர்ட் பர்சன்ஸ்னு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேட் கமெண்ட்ஸ். ஸோ அந்த கமெண்ட்ஸ் வரும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மென்டலி வந்து டிஸ்டர்ப்டாக இருந்தேன். ஏன் அப்படின்னா என்னோட வீட்டில் இருந்து இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து லைவ்ல வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மெசேஜை பார்க்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்மளை பற்றி என்ன யோசிப்பாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய பயம் இருந்துச்சு. பட் சார் என்ன சொல்லுவார் நீங்களே கேளுங்க. ஏன்னா சார் தான் எப்போ பார்த்தாலும் இந்த டைலாகை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த டைலாக் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாதுப்பா, போயிட்டே இருக்கணும், தாண்டி போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். நான் அது எப்படி சொல்றது, அது அவங்களோட வேலை, அவங்க வாட்டி அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலை வேற, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் கண்டிக்கவே கூடாது, மூவ் ஆன் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் சார் வந்து அந்த டைலாக மறந்துட்டாரு. அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இந்த டைலாக வந்து அவர் மறந்துட்டாரு. ஸோ வீடியோக்குன்னு டக்குன்னு வரல. ஏன்னா நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிலாம் எதுவுமே கொடுக்கலங்க. ஜஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. நான் வந்து என்ன சொன்னேன்னா ஒரு வீடியோ எடுக்கணும், 100 days வந்து ஆயிடுச்சு. ஸோ ஒரு வீடியோ எடுக்கணும், நீங்கள் வாங்க. ஏன்னா இது வரைக்கும் சார் வந்து இது மாதிரி கூப்பிட்டு வச்சு நம்ம பேசலல்ல. ஸோ அதனால் 100 days வீடியோவுக்கு வாங்க. நான் எதுவுமே ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதலை, நான் கேட்பேன், பட்டு பட்டுன்னு என்ன தோணுதோ சொல்லுங்கன்னா. அதனால சார் வந்து அந்த டைலாக மறந்துட்டாரு. ஸோ அவர் எப்போதும் சொல்லக்கூடிய டைலாக் அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். இந்த விஷயத்த தான் சொன்னாங்க. அதுவுமே வந்து கம்பேக் பண்ணி கொடுத்து வரும்போது நிறைய பேர் நான் நல்லா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு முக்கியமான ஒரு பர்சன் ஆட் பண்ண மறந்துட்டியே. யாரு? ஸ்டூடெண்ட் வினோத். இல்ல நான் வரேன். ஸ்டூடெண்ட் வினோத் வந்து செகண்டரி கேட்டகரி. ஏன்னா இவங்க வந்து ஸ்டார்டிங் அந்த ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் இதுல வந்தவங்க. நான் வந்து என்ன சொன்னேன்னா நிறைய பேர் இருக்காங்க, அந்த 40-50 பேரையுமே நான் இப்போ வந்து என்னால் வந்துட்டு சொல்ல முடியாது, கூடிக்கிட்டே போறாங்க. ஓகேவா? ஏன்னா இப்போ நான் ஒருத்தவங்களை சொல்லி இன்னொருத்தவங்களை சொல்லலை அப்படின்னா அது எல்லாருக்குமே வந்து ஹர்ட் ஆகிடும். ஏன் இந்த பர்டிகுலராக இந்த 5 பேரை வந்து நான் சொன்னேன் அப்படின்னா, ஏன்னா இந்த 5 பேருமே ஸ்டார்டிங்ல நம்ம கூட வந்து வந்தவங்க. அதாவது நம்மளுக்கு லைவுக்கு ஆளே வரலன்னு இருக்கோம்ல, அந்த டைம்ல வந்தவங்க. அதனால தான் வந்துட்டு அவங்கள வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னேன். அது போல் இவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, இவரோட ஸ்டூடெண்ட் வினோத்தும் வந்து என்னோட லைவ்ல சொல்ல போனால் எனக்கு கேமராமேனாகவும் வேலை பார்த்துருக்காப்புல, என்னோட செக்யூரிட்டி கார்டாகவும் வேலை பார்த்துருக்காரு. ஏன்னா இந்த பேட் கமெண்ட்ஸ் வருதுன்னு சொன்னால, அந்த பேட் கமெண்ட்ஸ் வரும்போதெல்லாம் அவன் கையில் தான் ஸ்பேனர் கொடுத்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுலேயுமே வந்துட்டு நம்ம வந்து வினோத்துக்கும் வந்து தேங்க்யூ சொல்லணும். பட் மெயினாக வந்துட்டு இந்த வீடியோ வந்து நம்ம சொல்ல போகிறது வந்து எப்படின்னா, இந்த 100 days ஓகேவா, நான் இவங்களை எப்படி கொடுமைப்படுத்தினேன் அப்படிங்கிறதையும் சும்மா கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? அதாவது ரூம்குள்ள வந்தா மனுஷன் முதல்ல வந்து கை போடுறது ஃபேன் போடுறதுக்கு தான். அந்த ஃபேன் போடும்போது கையை போடும்போது ஃபேன்ல கை வைக்காத, என்னடா பெரிய கொடுமையா இருக்கு. அப்பதான் வந்திருப்பேன் காலேஜ்ல இருந்து, இல்ல நான் லைவ் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃபேனை போடாத, ஏசியை போடாத, இதாகும் சவுண்டு கேட்கும். அடுத்து என் பில்ல பாவம் உண்மையிலேயே வந்து ஏதாச்சும் அம்மா அப்படின்னு வந்தா போச்சு, தோழி முடிஞ்சு. அவளுக்கு ஒரு திட்டு, சரி நீங்க சொல்லுங்க. இப்போ 100 days ஆயிடுச்சுல நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியா? எப்படி ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்றீங்களா? வெரி எக்ஸைட்டட். ஓகே, சரி நம்ம இனி எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு வரணும்? 1 மில்லியன் ஆச்சு வரணும். 1 மில்லியன் ஆச்சு வரணுங்க. நல்லா யோசிச்சு. இல்ல மில்லியன் லேக் ஆச்சு வரணும். மில்லியன் லேக் ஆச்சு வரணும். இப்பதாங்க 1ஆம் கிளாஸ் படிக்கிறோம், எங்களுக்கு வந்து அவ்வளவுதான் தெரியும். சோ மில்லியன் இல்லனா குடோவே தாங்க செல்வியனே வாங்க, அது போதும் எனக்கு. ஓகே,
சரி, நீங்க எதுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்க? எல்லா யூடியூப் சேனல் நான் டிவி பார்த்தோன்னே யூடியூப் சேனல் மட்டும் தான் இருக்கு. வீடியோ ஷார்ட்ஸ் இது மட்டும் தான் இருக்கு. ஏன் லைவ் கூட இருக்கு. அதனால எனக்கு அட நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்ப PP1 படிக்கும்போது அந்த ஆசை அப்படி இல்லை. PP2 போகணும்னு கொஞ்சம் ஆசை வந்துச்சு. சரி எங்கள் அம்மாட்ட கேட்டேன். ஆனால் வேணாம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பண்ணதுக்கப்புறம் போட வேணாம், பெரிய பிள்ளையானதுக்கப்புறம் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் போட விட்டுட்டாங்க. அதனால அது ஒண்ணும் இல்லைங்க. ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க கார்ல. திடீர்னு கார் நிப்பாட்ட சொன்னா, சரி ரைட்டு ஏதோ முடியல போல ஆங்கிந்தி எடுக்கிறா போல அப்படின்னு பார்த்தா கடைசியில பார்த்தா, ஏங்க இந்த மரத்தோரமா நிக்கிறேன், வீடியோ எடுங்க, வீடியோ ஒன்று ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமா ஆரம்பிச்சதுதான். எதுவுமே வந்து பெருசாலாம் பிளான் பண்ணல. போன போக்குல ஒரு பக்கம் ஆரம்பிச்சோம், அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆமா. ஸோ அந்த டைம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாப்பா தான் வந்து சொல்லிட்டே இருந்தா. எனக்கு யூடியூப் ஆரம்பிக்கணும்னு சொன்னது வந்து தென்சி தான். அதாவது அம்மு டைம்ஸ் மாதிரி ஆகணும். தென்சி எப்போதும் வந்து அந்த வேர்டை தான் சொல்லுவா. அம்மு டைம்ஸ் மாதிரி நம்ம யூடியூப் அம்மு டைம்ஸ் தெரியல. உங்க 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 கிட்ஸ் வந்து சொல்லுவாங்க அம்மு டைம்ஸ் போடுங்க யாரோ சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அப்படிதான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இங்க பாருமா இவங்கெல்லாம் வீடியோ போடுறாங்க. ஸோ நம்மளும் போடுவோம் அப்படின்னு வந்து சொன்னா. நான் வந்து என்ன யோசித்தேன் அப்படின்னா, இல்லைடா சும்மா நெகட்டிவாலாம் கமெண்ட்ஸ் வரும்டா, இல்லைடா வேணாம்டா நமக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப நாளாக நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பாப்பாவிட்ட வந்து சொல்லவே இல்லை, வேணாம்னு சொல்லிட்டே இருந்தேன். பாப்பா வந்து யூகேஜிலேருந்தே கேட்டுட்டு இருந்தா, நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மேடம்க்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்துச்சு. இப்போவுமே நிறைய டைம் என்ன சொல்லுவான்னா, நான் ரீல்ஸ் பண்ணுறேன் இடம் அப்படின்னு சொல்லுவாள். நான் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன், வேணாண்டா இப்போ அதை வந்து நம்ம பண்ண வேணாம். நான் வந்து சேனலை என்னோட ஐடியாவுமே என்னன்னா, நான் கொஞ்சம் சேனலை க்ரோத் பண்ணி போயிட்டே இருக்கேன். கொஞ்சம் அவள் வளரட்டும், வளர்ந்தக்கு அப்புறமா வந்து எது நல்லது கெட்டதுன்னு தெரியும்ல, அந்த டைம் சேனலை நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு நான் எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் பாப்பாவோட கண்டென்ட் எதையுமே நான் உள்ளே கொண்டு வரல. பட் மேடம்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகேவா? மேடம்க்கு வந்து நான் இன்னைக்கு கூட வந்து நான் இப்படி கையாசிக்கிறேன் என்னை வந்து ரீல்ஸ் எடுக்கிறியா அப்படின்னா, நான் வந்து அதான் சொன்னேன், இல்லைடா இப்போதைக்கு வேணாம், நம்ம கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்துக்கலாம், நீ கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் பெருசாக போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் போனதுக்கப்புறம் என்னது என்ன பண்ணணும் இதெல்லாம் மும்பால இருக்கு. ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் போனோம்னா என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும். ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் போனதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. சரி ரைட் பண்ணிடுவோம். அதாவது அப்படி நினைக்காதீங்க, அப்படிதான் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். வெடி வந்துச்சு, ராட்சசி ஆயிடுவேன். மேம் பாத்துருங்க மேம் என்ன பேசுறான்னு பாருங்க. இப்படிதான் மேம் பேசிக்கிட்டே இருக்கா. ஸோ ஓகே. ஸோ நீங்களும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், 100 Days of Threads of Neela உங்களுக்கு எப்படிலாம் இருந்துச்சு, இந்த சேனலை பார்க்கும்போது என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு. சிலர் பேர் வந்து தப்பாகவும் சொல்லுவீங்க, நான் தானே கண்டுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இப்போ வந்து பேட் கமெண்ட்ஸை வந்து லைவில் பார்த்து இப்போல்லாம் வந்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கோவமும் வர மாட்டேங்குது, ஃபீலிங்ஸும் வர மாட்டேங்குது. முன்னாடி ஒரு கட்டத்தில் வந்துட்டு இருந்துச்சு, என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்க, நம்மளை ஏன்டா இப்படிலாம் கேட்குறாங்க, இவங்க யாருன்னே தெரியாது, அப்படிலாம் வந்து நிறைய இதெல்லாம் இருந்துச்சு. பட் இப்போ வந்து அப்படிப்பட்ட ஃபீலிங்லாம் வந்து கிடையாது. நம்ம தப்பு பண்ணல, நம்ம பண்ணல. ஏன்னா இது வரைக்குமே வந்து நாங்கள் என்னென்னா யூடியூப்காகன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்கள் பண்ணவே கிடையாது. மேக்ஸிமம் நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் வந்துட்டு காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தே நான் இப்போ யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்தே எனக்கு வேறு நிறைய ரிவ்யூஸ் வந்து வந்திருக்கு. பாசிட்டிவாகவும் வந்திருக்கு, நெகட்டிவாகவும் வந்திருக்கு. இப்போ பாசிட்டிவ் சைடுன்னு போனால் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, வீடியோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பாப்பா நல்லா க்யூட்டாக இருக்கா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, டாக்டர் சார் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் அப்படியே நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய டெக்னிக்கலாக வந்து சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா வீடியோ எடிட்டிங் வந்து இன்னுமே கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து கேமரா குவாலிட்டி வந்து சரியில்லை, ஸோ கேமராவை வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து என்ன வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இவர்கிட்ட சொல்லும் போதுமே என்ன சொன்னேன்னா, நான் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஒர்க் போயிட்டு இருந்தேன். முன்னாடி வந்து என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நான் ஒர்க் போயிட்டு இருந்தேன். ஸோ ஒர்க் போயிட்டு எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தக்கப்புறமா தான் வந்து நான் வேலையை விட்டுட்டு இங்கே வந்தேன். ஸோ எனக்கு என்னென்னா பாப்பா கூடயும் இருக்கணும், எனக்கு ஹெல்த் இஷ்யூக்கு என்னால் வெளியிலையும் போக முடியாது. சரி வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே நான்
யூடியூப்ல ஏதோ ஒரு வீடியோ போடுறேன். அது நான் வந்து இவர்கிட்ட முன்னாடியே வந்து சொல்லிட்டேன். யூடியூபுக்குன்னு சொல்லிட்டு நான் தனியாக இங்கே போகணும் அங்கே போகணும்லாம் சொல்ல மாட்டேன். வீட்டில் என்ன செய்கிறனோ அதையே வந்து நான் வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன். காசு வந்தால் வரட்டும், வராமல் போகட்டும். ஆனால் எப்படியுமே நம்ம வீட்டில் இருக்கும்போது எல்லா வேலையும் பண்ணிட்டு தானே இருப்போம். அதனால நான் வந்து இவர்கிட்ட அதை தான் வந்து சொல்லியிருந்தேன். பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் இங்கே வந்து பண்ண ஆரம்பிச்சப்போ நிறைய பேர் வந்து கேமராவை மாற்றுங்க அப்படிலாம் சொல்லும்போது நான் வச்சிருக்கிறது 15,000 ரூபா ஃபோன் தான். அதில் என்ன கேமரா குவாலிட்டி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் சார் வந்துட்டு சாம்சங் நோட் 10+ வச்சிருக்காப்புல. அவர் இது வந்து நல்லா இருக்கும், கிளாரிட்டியாக இருக்கும். பட் சார் வேலைக்கு போகணும்ல, வீட்டில் இருந்தாருன்னா வீடியோ எடுத்துருவாரு. சில டைம் வீடியோ எடுத்தாலுமே என்னன்னா எடிட் பண்ணுறதுக்கு ஃபோன் கையில் வாங்க முடியாது. ஏன்னா சார் ரொம்ப பிஸியான பர்சன். ஃபோன் வந்த மேனிக்காவே தான் இருக்கும். ஸோ எடிட் பண்ணுறதுக்கு வாங்க முடியாது. அதனால சில டைம் நான் என்ன பண்ணுவேன்னா என் ஃபோன்லேயே எடுத்து போட்டுருவேன். அப்படி போடும்போது நிறையா வந்துட்டு வர விஷயம் வந்து என்ன கேமராவை மாற்றுங்க. ஆனால் நான் இவர்கிட்ட என்கிட்ட கேட்டார், நான் உனக்கு ஃபோன் வாங்கி தரவா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் தான் வந்து என்ன சொன்னேன்னா இல்லை ஃபஸ்ட்டு அமௌண்ட் வர வரைக்குமே நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் வந்து நான் தெளிவாக இருந்தேன். ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா உண்மையே சொல்லப்போனால் மானிட்டைசேஷன் ஆகி நமக்கு வந்து கரெக்டாக இன்னைய டேட்டில் வந்து பார்த்தோம்னா $11 வந்து வந்திருக்கு. ஓகேவா? இன்னும் வந்து நம்ம வெளியில் அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு $89 வரணும். அந்த $89 வந்தக்கு அப்புறமா தான் வந்து சேனலுக்காக ஏதாவது வாங்கணுமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து யோசிக்கணும். ஓகேவா? இது இல்லாமல் வந்து இப்போ இந்த 100 டேஸில் நாம் சக்ஸஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போது 6,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 100th டேயில் நம்மளோட மெரிட்ஸ். ஓகேவா? நமக்கு 6,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. மானிட்டைசேஷன் அச்சீவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா என்ன சொல்றது, மானிட்டைசேஷன் அச்சீவ் பண்ணிட்டோம். எப்பா 6,000 சப்ஸ்கிரைபர் சொல்லிட்டியா? அதான் முக்கியம். ஏன்னா 100 நாளில் வந்து நாங்களே எதிர்பார்க்கல. 6,000 பேர் வந்ததெல்லாம் நானே சத்தியமாக எதிர்பார்க்கலைவா. அடிக்கடி காமிப்பா ரைட்டு கொஞ்சம் கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு. ஊடியில் ஒரு 2 நாள் வேறு நாங்கள் ரீல் போடாமல் போயிட்டோம். இந்த காரைக்காலில் ஃபங்க்ஷன் போனதுனால அதில் வேறு டவுன் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஸ்ட்ரைக் அடிச்சிச்சு. அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தாங்க மேடமு. சரிப்பா பொறுமையாக ஒன்றா போடு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி தான் டக்குன்னு பார்த்தா எப்பா 6,000 வந்துருச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து மெயினாக இன்னொரு விஷயமும் வந்து என்னென்னா நம்ம சேனலுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. இதை நான் எங்கேயுமே வந்து சொல்லலை. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து அடிச்சிருச்சு. என்னென்னா நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் தான். அதாவது கூலி படத்தோட சாங்கை வந்து எடிட் பண்ணி போட்டிருந்தேன். அது வந்து நான் பண்ண மிஸ்டேக் தான். அது வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து எடுத்து அதை கட் பண்ணி நான் ஒழுங்காக ஓன் கண்டென்ட் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் நிறைய டைம் பார்க்கும்போது அந்த இவர் வச்சு அது யாருங்க நாகார்ஜுனா வச்சு போட்ட ரீல்லாம் பார்த்தோம்னா வியூஸ் நிறையா போச்சா அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த எடிட்டை போட்டேன். டக்குன்னு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிடுச்சு. நான் பண்ண பெரிய மிஸ்டேக் அது. தயவு செஞ்சு யாருமே பண்ணிடாதீங்க. உங்கள் சேனல் உங்களோட ஆங்கிள் படியே போகட்டும். இடையில வந்து ஏதோ ஒரு விஷயம் வியூஸ் நிறையா போகுதுன்னு சொல்லிட்டு உங்களோட கையில் இல்லாமல் வேற ஒரு விஷயத்தை வந்து அப்லோட் பண்ணிடாதீங்க. ஏன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடித்து ஒரு 10 நாள் என் சேனல் வந்து அகல பாதாளத்துக்கு போயிடுச்சு. நான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டால் எவ்வளோ வியூஸ் போகுமோ 10 வியூஸ் கூட போகவே இல்லை. நான் ரொம்ப வந்து எப்படின்னா ஒரு மாதிரி டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான் போல, நம்ம சேனல் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம சேனல் வந்து வளர போகிறது கிடையாது. நம்ம சேனல் அவ்வளோதான். இனிமேல் நம்ம வந்துட்டு யூடியூப்பை விட்டுட்டே போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு அந்த ஒரு 10 டேஸ் வந்து எதுவுமே போகலை, வியூஸே போகலை. அப்போ வந்து நான் இவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது வந்து கரெக்டாக எந்த டைம்னா கொடைக்கானல் போன டைமு. கொடைக்கானல் போகும்போது எல்லாமே வந்து இவர்கிட்ட காமிச்சிட்டே தான் இருந்தேன். இங்கே பாருங்கள் போகவே இல்லை, எதுவுமே போகலை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். சப்ஸ்கிரைபரும் வரலை. வந்த சப்ஸ்கிரைபரே வந்து ஒரு 20-30 பேர் டக்குன்னு டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, குறைஞ்சிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம இது வரைக்கும் யூடியூப்லாம் தெரியாது இல்லை. ஸோ பதட்டம் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒருவேளை காப்பிரைட் ஸ்ட்ரைக்னால தானே இதுவும் அப்படின்னு வந்து எனக்கு அந்த ஒரு டிஃபரன்ஷியேட் வந்து பண்ண தெரியல. இல்லை என்ன விஷயம் அப்படின்னா நான் பைக் ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கேன். இவன் காதில் மந்திரம் ஓதுற மாதிரி 30 பேர் போயிட்டாங்க, 30 பேர் போயிட்டாங்க, 40 பேர் போயிட்டாங்க, 40 பேர் போயிட்டாங்க, வியூ வரல. இப்படியே வண்டியை ஓட்டுறதா என்ன நான் கொஞ்சம் என்னதாச்சும் பேசியிருந்தா நேரம் வண்டி அந்த பக்கம் இறக்கி பெரிய வழியாக தான் வந்திருப்பேன். நான் அப்படிதான் இருந்துச்சு. போகிற வழிச்சு சும்மா அரப்பா நீ வருவான் அப்படின்னு போய் மணிகர்லாம் ஒன்றும் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சில்வர் காலேஜில் தான் என்னைய விட்டா.
அப்பா சாமி அப்படின்னு. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் பெருசா வந்து வந்தாலும் அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் இருக்காது, குறைஞ்சாலும் அந்த அளவுக்கு வந்து சேட் இருக்காது. ஏன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா 30 பேர் போனாங்கன்னா 300 பேர் வருவாங்கப்பா, ஏன்பா நீ வந்து அதுக்கெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு கோ இருக்க? வித் த ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். நீ கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத, பார்த்துட்டே இரு, நீ வாட்டிக்கு வேலையை பாரு, இவர் அடிக்கடி வரும். இந்த வேர்டை சொல்லுவாரு, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத, அவ்வளவுதான். வீடியோ ஆடி போடு, பார்த்துட்டே நீ இரு. பாட்டுல லைவ் போடு, ஷார்ட்ஸ் போடு, இவங்க வருவாங்க இவ்வளவு வியூஸ் வரும்ல எதிர்பார்க்காத, போட்டுக்கிட்டே இரு, என்னைக்காவது ஒரு நாள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அவர் வாய் முகூர்த்தமோ என்னமோ கரெக்டா இப்ப 4 நாளா வந்து ரீபேக் ஆயிடுச்சு. நம்ம சேனல் வந்து திரும்பவும் பழைய படிக்கு போட்ட உடனே வியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நான் வந்து ஷார்ட்ஸ்ல மேக்ஸிமம் வந்து வியூஸ் வந்து வந்துடும் எனக்கு. இடையில அந்த 10 டேஸா வந்துட்டு வராம இருந்தது. இப்ப பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து நார்மல் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி அதுல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அந்த மன கஷ்டம் வந்து இல்லாம போயிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கும் அதை தான் சொல்றேன், யாராவது சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆரம்பிங்க. யாரை பத்தியுமே வந்து யோசிக்காதீங்க. நிறைய இதுல வந்து நான் வந்து 100 டேஸ் எக்ஸ்பர்ட்ங்கிறதுனால சொல்றேன், பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். பாசிட்டிவை மட்டும் எடுத்துட்டு போங்க, எல்லாராலையுமே முடியும். நிறைய பேர் இங்க வந்து நெகட்டிவா யோசிச்சு தான் நம்ம போற விஷயத்தை விட்டுட்டு வந்து போயிடுறோம். ஓகேவா? எனக்கானா லக்கீலி வந்து சொல்ல போனோம்னா ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருந்துச்சு, இதுல தென்சியோட சப்போர்ட்டுமே ரொம்ப அதிகமா இருந்துச்சு. மேடம் வந்து நான் லைவ்ல இருக்கும்போதா இருக்கட்டும், என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தது நிறைய இருந்துச்சு. ப்ளஸ் இன்னொன்று, மேடம் வந்து எனக்கு நிறைய இடத்துல அம்மா வீடியோ எடுக்கலையா, அம்மா அதை பண்ணலையா, அம்மா இதை பண்ணலையா, வீடியோ எடுப்போமா, செய்வோமா, பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கா. அதையும் வந்து நம்ம இந்த இடத்துல ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தென்ஷிதா. மேடமுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ என்ன சொல்லுன்னு தெரியல. ஆமா. ஆமா. ஸோ இல்ல இந்த டைலாக் என்ன ரெடியே பண்ணல, அதனால கொஞ்சம் பேசிட்டு கொஞ்சம் தெரிஞ்சிடும் பேசிட்டு. பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மணிமேகலை வெக்க விட்டு போகல அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. அவளுக்கு அவ்வளோ பெரிய வாய், இங்க விட்டோம் அப்படின்னா ரொம்ப பேசுவா. பேசிக்கிட்டே ஒரு இருப்பா. சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன் கேளுங்க. அதாவது இப்ப காரைக்கால் வந்து தம்பிக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தோம்ல, அந்த வீடியோவும் உள்ள போட்டிருக்கோம், பார்க்கலன்னா பாத்துருங்க. அங்க வந்துட்டு என்னன்னா, பாப்பாக்கு வந்து செப்பல் போடுறதுக்கு வந்துட்டு ஷூ போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். காலை உள்ளேயே விட மாட்டேங்கிறா. அவங்க அப்பா வந்து ஷர்ட்டை இன்லாம் பண்ணி ஃபார்மலா இருந்தாங்க, அவங்களால குனிஞ்சு போடவும் முடியல. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றபடி ஒரு செப்பல் மாட்டுறதுக்கு உனக்கு 7 பேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைமிங்கா சொல்லுவாங்கல்ல, அப்படி சொல்றாரு. உடனே இந்த மேடம், இங்க 3 பேர் தானே இருக்கும், 7 பேருங்கிற, உனக்கு அடிஷன் சப்ராக்ஷன் தெரியாதா அப்படின்னு கேட்டவ. இவளுக்குலாம் டைலாக் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது, ஃப்ளோவிலையும் நல்லா பேசுவாங்க. இந்த கேமராவை ஆன் பண்ணா மட்டும் அப்படியே கொஞ்சம் நல்ல பிள்ளை மாதிரி பேசுறது. அவள் உட்காந்துருக்க தோரணை எங்கேயாவது அவளை பார்த்தா பயப்படுற மாதிரியோ இல்லை யோசிக்கிற மாதிரியோ தெரியுதா? அதெல்லாம் இல்ல, வாய்ப்பே இல்ல. ஸோ ஃபைனலாக நான் அதை தான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்து நான் ஒரு சிலரை மென்ஷன் பண்ணலேன்னு சொல்லிட்டு யாரும் கோச்சிக்க வேணாம். நான் அந்த 5 பேரை சொன்னதுக்கான ரீசனும் நான் ஸ்டார்டிங்லேயே வந்து தெளிவாக சொல்லிட்டேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அதில் ஒரு ப்ராப்ளம் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம சொல்ல வர விஷயத்த வந்து நிறைய விஷயம் வந்து வேறு மாதிரி போயிடுது. இதுவும் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், பட் அவங்க வேற ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸுமே வந்து வந்திருக்கு. ஸோ அதனால தான் பர்டிகுலராக சொல்கிறேன். நான் மென்ஷன் பண்ண 5 பேருமே என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில், அதாவது எனக்கு 10-15 சப்ஸ்கிரைபர் இருந்தப்ப வந்தவங்க. ஸோ அவங்கள வந்து நான் என்றைக்குமே மறக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த 100 டேஸ் வீடியோவில் அவங்களோட நேம் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஓகேவா? என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண 6000 பேருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு மேலே இனிமேல் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுபோல் கண்டிப்பாக யூடியூபர்ஸ்க்கு நான் சொல்லிக்கிற விஷயம் வந்து என்னென்னா, த்ரெட்ஸ் ஆஃப் நிலா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு. உங்களுக்கு என்ன மாதிரியான என்கொயரிஸ் இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா என்னை இப்போ வந்து ஒரு 4-5 பேர் காண்டாக்ட் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் வந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கும் ஏதாவது டிப்ஸ் தேவைப்படுது, இல்லை ஏதாவது என்கொயரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லா டைம்லையும் ரெடியாக இருப்பேன். ஏன்னா எனக்கு அப்படி யாருமே இல்லை. நான் நிறைய தடவை ரெக்ரெட் பண்ணுற ஒரு விஷயம், எனக்கு நிறைய இடத்துல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்திருக்கு. அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் யார்கிட்ட போய் கேட்குறதுனே தெரியாமல் நானாகவே யூடியூப்பில் உட்காந்து படித்து வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். பட் கம்யூனிட்டி கைட்லைன் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்குறேன். த்ரெட்ஸ் ஆஃப் நிலா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பை. பை.